ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்காய் காரக்குழம்பு பார்க்கலாம். முருங்கைக்காய் வாங்கினீங்கன்னா ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் உடம்புக்கும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் நல்லா குழம்புக்கு வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது கூடவே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே நல்லா பழுத்த 3 மீடியமான தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் நல்லா பழுத்து இருந்தால் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே கொஞ்சமாக புளி நல்லா கொட்டை அந்த தூளெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கரண்டி தனியாத்தூள். இது வந்து சின்ன கரண்டி தான், அதனால் ஒரு கரண்டி போட்டுக்கிறேன். இது எல்லாமே நம்ம சேர்த்துட்டு இதை மிக்சியில் நல்லா அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைங்க, குறப்பாக அரைக்காதீங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு கொஞ்சம், அது கூடவே ஒரு சின்னதாக பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன், கொஞ்சம் கட் பண்ணி. எப்போவுமே வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பச்சையாக இருக்கும்போது கொஞ்சம் டேஸ்ட் அவ்வளோவா இருக்காது. நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி இது எல்லாமே சேர்த்துக்கலாம். நல்லா இது நம்ம எல்லாமே பச்சையாக போட்டு அரைச்சதால் நல்லா இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி மூடி போட்டு 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா சுண்டி வரும். கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிண்டிட்டு உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த மிளகாத்தூள் வந்து அவ்வளோவா காரம் இருக்காது. நல்லா மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கிண்டி விடுங்க. அதுக்குள்ளே இது ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. இது கடைசியில் ஒரு பொருள் சேர்க்கணும். அந்த பொருள் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டு இன்னும் கூட சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா தட்டு போட்டு மூடிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை எடுத்து போட்டுட்டு இதையும் நல்லா கிண்டிட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்பவும் முருங்கைக்காய் எப்போவுமே கொதித்தா கொஞ்சம் கசப்பு தன்மை வரும். அதனால் மீடியமாக கொதிக்க வச்சுக்கோங்க. அது கூடவே இப்போ அந்த முக்கியமான பொருள் என்னென்னா வேர்க்கடலை தூள் சேர்த்திங்கன்னா, நல்லா வறுத்து பொடி பண்ணி வேர்க்கடலை தூள் சேர்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். தேங்க்யூ.